குட் ஈவினிங் மங்கீஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாள் நல்லா போச்சா? எனக்கு கொஞ்சம் தூக்கமாக போச்சு. நேற்று நைட் ஒரு 3 மணிக்கு தான் தூங்கினேன். காலையில் 7:30க்கு எழுந்திரிச்சிட்டேன். வெறும் 4:30 மணி நேரம் தூக்கம் இருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக டல்லாக இருந்துச்சு. சொன்னேன்ல, எங்கே எனர்ஜியாக இருந்துச்சு, மறுநாள் போட்டு செய்யணும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டேன். குரூட் வந்துடுதா இதுக்கு வடக்கு வங்கியில் வந்து ஒரு ரீல் எடுத்தோம். ஃபஸ்ட் டைம் ரீல் பண்ணணும்னு ஆசை. அது நான் நாளைக்கு வந்துடும். அது இன்ஸ்டா ரீல் எடுத்துகிட்டு வந்தோம். இன்றைக்கி சர்ப்ரைஸாக வந்து கார்த்திக் ராமதுரைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் ஒருத்தர் ஸ்டேட்ஸில் இருக்கார். அவர் வந்து எனக்காக ஒரு 12 புக்கு கிஃப்ட் பண்ணார். 12 புக்கு. அப்புறம் ஒரு கேட்ஜெட், அது என்னென்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 புக்கு கொடுத்து விட்டுருந்தாரு. மொத்தம் 17 புக்கு கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஒரு மாமனிதர். பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப ஒரு மாதிரி அங்கெல்லாம் நல்ல புக்கெலாம் கம்மி விலை கிடைக்கும். நம்ம ஊரில் ரொம்ப வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் நிறைய வாங்கி எனக்கு அமிச்சார், ஃபோட்டோலாம் அமிச்சார். ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதை இலக்கிய குறுங்குகள் அன்பாக்ஸ் பண்ணணும். இந்த வாரம் அதை பார்க்கலாம். கொஞ்சம் நெகிழ்வான மொமெண்ட்டாக ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த புக்கெல்லாம் அப்படியே கையில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சொந்தக்கார பையன் தேடி வந்து ஆஃபீஸில் வந்து பார்த்து கொடுத்துட்டு போனார். குட்டி லைப்ரரி மாதிரி ஃபார்ம் பண்ணி இலக்கிய குறுங்குகளில் ரீடிங் சர்க்கிள் மாதிரிலாம் பண்ணலான்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ரீடிங் சர்க்கிள்னால் என்கிட்ட இருக்கிற புக் கலெக்ஷன் வந்து மற்றவங்க பார்க்கலாம், அவங்க புக்கை அவங்க கொண்டு வரலாம், புக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலான்னு ஒன்று யோசிக்கணும். ஒரு கிளப்பு மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். போச்சா? சாப்பாடு என்ன சாப்பிட்டேன்? இன்றைக்கி சாப்பிடல. இன்றைக்கி டயட்டு தான். டயட்டு சாப்பிட்டு சாயந்தரம் ஒரு பேல்பூரி. நைட்டு வீட்டுக்கு வந்து இப்போ எழுந்துச்சி சாப்பிட்டேன். வந்தோடனே தூங்கிட்டேன். படுத்தோன்னே ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டேன். தூங்கி எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கேன். அப்போது தூங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இதை மட்டும் சரி வீலாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வேறு என்ன? அப்படியே போகுது. அவர் சொல்லிட்டு இருந்தார், எனக்கு வந்து ஒரு சார் ஒருத்தர் இருந்தார், கரஸ்பாண்டன்ட் ஒருத்தர் இருந்தார் ஸ்கூலில். அவர் தான் வந்து எனக்கு புக்கு படிக்கிற அந்த இதுவை வந்து அந்த ஆர்வத்தை தூண்டினார். சொத்துன்னு எதுவும் இல்லாமல் வரும்போது புக்ஸ் தான் கொண்டு வந்தார். அதுதான் எங்கள் ஸ்கூலோட லைப்ரரின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ வாழ்க்கையில் யாராவது ஒருத்தங்க வந்து நம்ம சின்ன வயசில் முக்கியமாக டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருப்பாங்க. அவங்கள நம்ம பார்க்காம இருந்திருந்தால் என்ன இருந்திருக்கும் அப்படிலாம் யோசிப்போம். சார், அந்த மனுஷன் மட்டும் எனக்கு என்கிட்ட பேசியிருந்தானா அப்படி. இப்போ எனக்கு வந்து ஒரு என்சிசியில் ஒரு சார் இருந்தார், சிங்கராஜன் சொல்லிட்டு சார், என்சிசி சார். அவர் வந்து நீ நல்லா காமெடி பண்ணுற, பேசுகிற, ஸ்டேஜில் போய் பேசுனார். அவர் தைரியப்படுத்தினால தான் ஸ்டாமரிங்லேருந்து ஸ்டேஜில் பேசுகிறதுக்கு வந்திருந்தேன். அப்புறம் அவரை பார்க்க முடியல, இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஸ்கூலில் பக்கத்து வீட்டில் அண்ணனுங்க, சொந்தக்காரங்க யாராவது ஒரு அங்கிளோ, ஒரு அண்ணனோ, ஒரு மாமாவோ, ஒரு சித்தியோ, யாராவது ஒருத்தங்க ஏதாவது லைஃப்பில் வந்து அந்த சின்ன அந்த வயசு இருக்கும்ல, அந்த ஒரு ட்ரபிள்டு ஏஜில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஹோப்பாக இருந்திருப்பாங்க. அன்னைக்கு அவங்கள நான் பார்க்கலண்ணா, அன்றைக்கி அந்த வார்த்தையை அவங்க சொல்லலைண்ணா. மணிகண்டன் ஒரு இன்டர்வியூவில் ரேண்டமாக ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன தான் வாழ்க்கையை சொல்லும் போது பெருசாக சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லுவார்ல, அது மாதிரி எங்கேருந்து வேணால் வரலாம், அமையலாம். நமக்கு சம்மந்தமே இல்லாத ஃபீல்ட்லேருந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஆன்சர்லாம் கிடைக்கும். ஸோ நான் இந்த சேனல்லாம் ஆரம்பிக்கும் போது இப்போ இவர் சொன்ன மாதிரி எனக்கு என்ன இப்படி பார்த்தா போதும், யாராவது அண்ணன் சேனலில் பார்த்ததுக்கப்புறம் நான் புக்கு பிடிக்க ஆரம்பித்தேன். என்னோடய கேரக்டரே மாறிச்சு, நிறைய சேஞ்ச் ஆனேன் அப்படின்னு எல்லோரும். ஏன்னா இன்டர்நெட் அதுக்கு தான் நான் பார்க்குறேன். இப்போது ஒரு ஆள் வந்து ஒரு கார்த்திகை வந்து ஒரு சார் வந்து ஒரு சேஞ்ச் பண்ண முடிஞ்சுது. இன்டர்நெட்டில் இந்த ஸ்க்ரீனில் நான் எல்லாருக்கூடையும் நான் பேச முடியும்ல. ஸோ அதான் நீங்களுமே உங்களுக்கு முடிஞ்சவங்க கேட்டலாம், இது மூலமாக நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன்றும் இல்லை, டெக்னாலஜி வந்து நம்மளோட வாட்டமான ஒரு விஷயமாக யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு காது இதில் போனால் பல லட்சம் காது, அவ்வளோதான். எந்த காது ஏற்றுக்குதோ அது கேட்டுக்கும். ஸோ இன்டர்நெட் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம். இன்டர்நெட் இஸ் அன் ஆர்ட் ஃபார்ம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ கலெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்டட் த்ரூ வயர்ஸ் டு சென்ட் மெயில்ஸ். அப்படிங்கிறத விட மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயம். நைஸ். எனக்கும் லைப்ரரிக்குமான உறவு வந்து நிறைய. ஆமாம், லைப்ரரி பற்றிலாம் பேசியிருக்கேன். வேறு என்ன?
சொல்ல வந்தேன், அப்படியே ஃப்ளோ ஆஃப் தாட்டில் வந்து மறந்துடுது. வேறு நியூஸ் ஒன்று படித்தேனே, இது நல்ல நியூஸ் ஒன்று. இன்டர்நெட்டில் வந்து ஏதோ இந்த ரைட்ஸ் பில் கொண்டு வராங்க போலையே. இந்த பீர் பைசப்ஸ்னு ஒருத்தன் ஏதோ பேசி மாட்டிக்கிட்டான், அதிலிருந்து சொல்லி ஹைகோர்ட் கேஸ்லாம் போய் பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு லெவல் ஆஃப் நம்பருக்கு மேலே நீங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லணுமா நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன்னு. கரண்ட் நியூஸ் எல்லாம் பேசுகிற இதெல்லாம் வந்து டிஜிட்டல் ப்ராட்காஸ்ட்டுங்கிற பேர் கீழே வருமா, ஒரு கமிட்டி இருக்குமா, நம்ம காசு போட்டு தான் அதுக்கு அப்ளை பண்ணணுமா, நம்ம பண்ணுற வீடியோலாம் ரிவ்யூ பண்ணுவாங்களாம், சென்சார் பண்ணுவாங்களான்னு ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ரூல்ஸ் சொல்கிறதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன போதுன்னு தெரியல. கருத்து சுதந்திரத்தை பற்றி விகடன்.com வந்து மூடிட்டாங்க போல் ஒரு கேலி கார்ட்டூனுக்காக. அது ஒன்று போயிட்டு இருந்துச்சு. உலகம் ஃபுல்லாக நடக்கிறது தான், புதுசு ஒன்றும் இல்லை. காலத்துலலாம் உலகம் ஃபுல்லாக ஆர்டிஸ்ட்டுங்களை வந்து எவ்வளோ உலகத்தில் வந்து இப்போ பெர்சிக்யூட் பண்ணலை, இப்போ வரைக்கும் இருக்குது. ஃப்ரீடம்னு சொல்கிற எல்லா நாட்டிலையுமே அது வேறு விதமாக வேலை செய்யும். ஒரு டைமில் சோவியத் ரஷ்யாவே ஸ்டாலின் கீழே இருக்கும் பொழுது எவ்வளவு ஆர்டிஸ்ட்டுங்க, போயிட்டுங்க, எவ்வளோ பேர் கொஞ்சம் ஏதாவது எதிர்த்து ஒரு கவிதையோ ஒரு பேம்ப்ளெட்டோ ஒரு புக்கோ வந்தால் வெறும் புத்தகத்தாலேயே வளர்க்கப்பட்ட சோவியத் ரஷ்யா வந்து ஸ்டாலின் ஒரு டைமில் அவர் வந்து பேரனோய் ஆகிட்டு அண்ணா அக்மத்தோவா அவங்களோட ஒரு ஜேர்னி இருக்கும். அப்புறம் ஐசக் பேபிள்னு ஒருத்தர், நல்ல ஏகப்பட்ட போயிட்டுங்க, எவ்வளோ பேருங்க. ஈரான் வந்து அவங்களுக்கு சில ரூல்ஸ்குள்ளே தான் நீங்கள் படமே எடுக்கணும். ஸோ அதுக்குள்ளே அவங்க எப்படி அவங்க விஷயத்தெல்லாம் வெளியே சொல்ல ஆரம்பித்தாங்க. உலகம் ஃபுல்லாக ஆர்டிஸ்ட் வந்து ஒரே ஜாதி மாதிரி தான். அவன் வந்து இந்த பூமின்னு மொத்தமாக பார்ப்பான். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பான். இப்போது பாலஸ்தீன் கவிஞர் இருக்கார் மஹ்மூத் தர்விஷ். அவர் கவிதை வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அழலாம், உங்களுக்கு எங்கள் மனசு வலிக்கும். இல்லம் பெயர்ந்து வாழும் மக்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் தர்விஷோட கவிதை உங்களுக்கு வலிக்கும். ஒரு ஷேக்ஸ்பியர் உங்களுக்கு வலிக்கும். என்ன டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்த்தா அவன் அதே உணர்வு தான் நம்மளும் பார்த்துருப்போம். நிறைய புக்கு படிக்கும் போது என்ன கருமம் தெரியும்னா, இந்த ஒரு நிலத்தில் பார்டர் போகிறதுக்கு தேவையே இல்லை. உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். நான் யார், இந்த உலகத்தில் எனக்கான இடம் என்ன, அவ்வளோதான். எனக்குன்னு உறவு, குடும்பம், எனக்குன்னு ஒரு நிலம், எனக்குன்னு ஒரு சில விஷயத்து மேலே அன்பு, இவ்வளோ தான். இயற்கையை ரசிக்கிறான், அவ்வளோதான். அவன் உணர்வை அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட மொழியில் எழுதுறான். அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது இவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், எனக்கும் ஷேக்ஸ்பியருக்கு என்ன வித்தியாசம், எனக்கும் டரண்டினோவுக்கு என்ன வித்தியாசம், இல்லை எனக்கும் மஹ்மூத் தர்விஷ்க்கு என்ன வித்தியாசம். ஒரே விஷயத்தை தான் எல்லாரும் வேறு வேறு வழியில் சொல்கிறோம். ஸோ அது வந்து ஒரு எல்லைகளை உடைக்கும் ஒரு இதுதான் வந்து ஆர்ட். மஹ்மூத் தர்விஷ் கவிதை புக் இருந்துச்சு கைஸ். நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து பேசுகிறேன், பயங்கரமாக இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்ரி கெனாப்பின்னு ஒரு ஆப் இருக்குது, பிரிட்டிஷ் கவுன்சிலில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க 1 இயருக்கு. லைப்ரரி ரிகார்டு இருந்தாலும் அந்த ஆப் ஸ்ட்ரீமிங் ஆப்குள்ளே போக முடியும். அதில் வந்து செம்மையாக இருந்துச்சு. மஹ்மூத் தர்விஷோட டாக்குமெண்ட்ரி ஒன்று இருந்துச்சு. நல்ல மனுஷன். இப்போ நடக்கிறலாம் பார்த்தே இறந்துருப்பான் வழியில். அடோனிஸ்னு ஒரு கவிஞர் இருந்தார். நம்ம ஊரில் இக்பால்னு ஒருத்தர் உருது கவிஞர் இருந்தார். மாண்டோ மாதிரியே ஒருத்தர் இருந்தார். மாண்டோவோட கவிதைகள்லாம் புக்கெல்லாம் படிங்க. சதத் ஹாசன் மாண்டோ, அழகி ஹீரோயின் இருக்காங்களே, அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. நந்தியா தாஸ். மொழியிலே தெரிவது தேவதையா, உயிரிலே கலந்தது நீலையா, இது நசமா நசமில்லையா. நான் பாட்டில் அது இளையராஜா வந்தாலே அந்த இடம், அந்த கேப் நல்லாயிருக்கும். ஒளியிலே
தெரிவது தேவதை. அழகி நல்ல படம்ல, தங்கர் பச்சாரோட மொதல் படம் நல்ல படம் பா, அவ்வளோ நல்லாயிருக்கும். வந்தியதாஸ், பார்த்திபன், தேவயானி அம்மா எல்லாம் நடிச்சிருப்பாங்க. டமக்கு டமக்கு டம் டமக்கு டம். தங்கர் பச்சன் அது எடுத்தார். அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு மாதிரி அவசரமாக இருந்துச்சு. அவரே நடித்து ஏதோ தெரில, அந்த மொதல் படத்தில் இருந்த ஒரு இது வந்து அவர் அடுத்ததில் இந்த அப்பா சாமியின் இது அழகர் ஏதோ அப்பா சாமியின் கனவா பணம் ஒன்று 9 ரூபா நோட்டு பார்த்தேன். அவர் என்ன பண்ணார், ஆனால் அழகியை வந்து தொட முடியல. அப்புறம் கருத்து அரசியல்னு வேறு மாதிரி போயிட்டார். ரொம்ப நல்ல படம் அழகி. சிட்டு சிட்டு சிட்டிக்குள் குருவிக்குள்ள பானத்தில் வட்ட வட்ட நிலவு இங்கே டமக்கு டமக்கு டம் டமக்கு டமக்கு டம். ஆட்டோகிராஃப் ரீரிலீஸ் ஆகுது போலையா, ஏஐயில் ட்ரெய்லர் விட்டுருந்தாரு சேரன். ஏன்னே தெரில, இன்ஸ்டாகிராம் இருந்துச்சு. அதான் தினேஷ் நல்லாவே இல்லைண்ணா, நான் பார்த்து எதுக்கு அப்படின்னு இருக்கிற கிளிப்பே வெட்டி போட்டிருக்கலான்னு. அப்புறம் பார்த்தா அந்த ரீல் அப்லோடட் பை ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் போட்டுருந்துச்சு. இவர் தான் அதை சொல்லியிருக்கணும். சேரம் இங்கே வா, சேரம் இங்கே வா, இங்கே பார்த்து கட்டி ஏகி கண்டிச்சுக்கா ஆச்சிச்சுக்கா பிளாச் லாக்கி ஆச்சிச்சுக்கா. அந்த மணிகண்டன் பார்த்திபன் மைசூரத்தில் எடுத்துருப்பார், அப்படி இருக்கும். இல்லை மணிகண்டனோட மிமிக்ரி பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோம். ஒன்றும் நேற்று இந்த சிலோன் கொத்து கதை சொன்னேன்ல, இன்றைக்கி வேறு பேசி மறந்துட்டேன். நாளைக்கு போவோம். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட நேற்று ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தார். சிலோன் கொத்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோஸ்லாம் அமைச்சு பார்த்துறேன். சிலோன் கொத்து படம் நாளைக்கு பேசலாம். எஸ், மறந்துட்டேன், ஒன்று சொல்ல வந்தேன். பரவாயில்ல. ஸோ இன்னைக்கு ஓகே, அப்படி ஒரு ஃப்ளோ, அப்படி ஒரு டே வச்சு எந்த சேதாரமும் இல்லை. நாள் ஓடியது, இரவு தூங்குவோம். குட் நைட் மங்கீஸ்.